ஆமீன். அன்பானவர்களே, இந்த உயிர்ப்பின் திருநாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிறிது நேரம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது முன்பு நாம் வாசிக்க கேட்ட லூக்காவின் நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 7 வரை உள்ள வசனங்களை வாசித்து நாம் தியானத்திற்கு நேராக கடந்து செல்வோம். நான் வாசிக்கிறேன். அதை பற்றி அவர்கள் மிகவும் கலங்கிக் கொண்டிருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே வந்து நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயந்து தலை குனிந்து தரையை பார்த்து கொண்டு நிற்கையில் அந்த இருவரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் கலிலேயில் இருக்கும்போதே உங்களுக்கு சொன்னதை நினைத்துக் கொள்ளுங்கள். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியது என்று சொன்னாரே என்றார்கள். ஜெபிப்போம். இந்த உயிர்த்தெழுதல் திருநாளில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறீர். இந்த மகிழ்ச்சியான, இந்த சந்தோஷம் நிறைந்த இந்த நன்னாளிலே உடைய ஆலயத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து உடைய இறை வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவரே, உடைய உயிர்ப்பின் திருநாளை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடவும் நீர் கொடுத்த இந்த நன்னாளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரே, கேட்கின்ற ஒவ்வொரு மக்கள் மனதிலும் நீர் பேசும், அவர்களை பலப்படுத்தும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்ட திருச்சபையோரே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் உயிர்ப்பின் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரமாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே எல்லாரும் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஒருவேளை நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த இடத்துல களி கூறும்படியாக அவருடைய உயிர்ப்பின் திருநாளை ஆசரிக்கும்படியாக நம்ம வந்திருக்கின்றோம். இந்த உயிர்ப்பின் திருநாள் திருச்சபையின் வரலாற்றிலேயே, உலக வரலாற்றிலேயே மிகவும் ஒரு பொன்னான நாள், ஒரு திருநாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மாணவர்களே, இந்த உயிர்ப்பின் திருநாளை குறித்து நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உயிரோடு இருந்தார் என்ற நற்செய்தியை நாம் தியானிக்கிறோம். இந்த உயிர்ப்பின் திருநாள் யாருக்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது யாருக்காக என்பதை இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதிகாலையில ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக
அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒருவர் முகத்திலும் அந்த ஒரு மகிழ்ச்சி காணப்படவில்லை. ஏதோ ஒரு பறி கொடுத்தது போல அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை பிரசங்கம் முடிவதற்குள்ளாக உங்கள் முகங்கள் மல்லிப்பூ போல மலரும் என்று நான் நம்புகிறேன். மாணவர்களே, இந்த உயிர்ப்பின் திருநாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தின் மக்களுக்காக அவர் சொன்னபடியே இந்த உயிர்ப்பை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லது இந்த உயிர் தெழுதலை அவர் நம்முடைய மக்களுக்காக 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு இருந்தார். பொதுவாக ஒரு மனிதன் பிறப்பது அல்லது ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், இறந்தான் என்பது ஒரு பொதுவான நீதி, ஒரு பொதுவான காரியம். ஆனால் ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தான், ஆண்டவருக்கென்று திருப்பணியை ஆற்றி ஆண்டவருக்குள்ளாக மரித்து மீண்டுமாக ஆண்டவரே உயிர் பெற செய்வது என்பதுதான் இந்த வரலாற்றிலே பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. மாணவர்களே, எத்தனையோ மக்கள்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். பெரிய பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய ஞானிகள், அவர்கள் எல்லாம் பிறந்து வாழ்ந்து இறந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் சொன்னபடியே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்காக அவர் உயிர் தெழுந்தார். 4ஆம் நூற்றாண்டில் அன்றைய காலகட்டத்தில் இப்போதான் நம்ம எல்லாம் ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் ஒருவரை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா என்று சொல்லுவார்களாம். அதற்கு இன்னொருத்தர் கர்த்தர் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். ஆண்டவர் உயிர் தெழுந்த அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வார்கள். இன்று அநேக திருச்சபைகளில் சுமார் 40 நாட்களாக வேதனையோடு, பாடுகளோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? அவருடைய பாடுகளை, மரணத்தையும் குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த உயிர்ப்பின் திருநாள். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொன்னான திருநாளாக கருதப்படுகிறது. எப்படி இந்த ஆலயமும் நாமும் நம்முடைய வெளித்தோற்றங்களும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையின்படி தம் மக்களுக்கு அவர் செய்த வாக்கு தத்தத்தின்படி அவர் என்ன செய்திருக்கிறார்? உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர்ப்பின் திருநாள். இந்த உயிர்ப்பின் திருநாளில் எல்லா மக்களும் என்ன செய்வார்கள்? ஆர்ப்பரிப்பார்கள். பொதுவாக நம்ம டிசம்பர்ல கிறிஸ்து பிறந்த அந்த பிறப்பை நாம் கொண்டாடுவோம். ஆனால் அதை காட்டிலும் அவர் பிறந்து இறந்து விட்டார், மறுபடியும் அவர் உயிர் தெழுந்த இந்த பொன்னான திருநாளிலே, திருச்சபை வரலாற்றிலே பேசப்படுகின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசிக்கொண்டிருந்த நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஏன் இன்றளவும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக ஆண்டவருடைய உயிர்ப்பின் திருநாள் அமைந்திருக்கிறது. மாணவர்களே, இந்த உயிர்ப்பின் திருநாளை ஆண்டவர் நமக்கு, அல்லது இந்த உயிர்ப்பின் திருநாள் ஆண்டவர் நமக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற
அந்த மிகப்பெரிய நற்செய்தியை இந்த இடத்துல லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். அன்பானவர்களே, இந்த இயேசுவின் உயிர்ப்பு இல்லை என்றால் பவுல் அடிகளார் அழகாக சொல்கிறார், இயேசுவானவர் உயிர்த்தெழப்படவில்லை என்றால் நாங்கள் பிரசங்கிக்கின்ற பிரசங்கமும் நாங்கள் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் என்ன விருதா. அப்போ அவர்கள் செய்த பிரசங்கமும் அவர் மீது வைத்துக் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையும் அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் அது எல்லாமே என்று பவுல் அடிகளார் தெளிவாக ஆணித்தரமாக கொரிந்து திருச்சபையில அவர் பதிவு செய்கிறார். நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் மருத்துவரின் கடவுள் அல்ல. அவர் யார்? உயிருள்ளோரின் கடவுள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தால் அவன் என்ன பண்ணுவாங்க? மீண்டுமாக எழுப்பப்படுவான். இப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவேற்றின ஒரு பொன்னான நாள். சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்தில் ஆப்ரோ என்ற ஒரு மனிதர் கிறிஸ்துவ மதத்திற்குள்ளாக, அல்லது கிறிஸ்துவ மதம் இல்லை, நம்மளது மார்க்கம் என்று சொல்வார்கள், கிறிஸ்துவ மார்க்கத்திற்குள்ளாக அவர் வருகின்ற பொழுது அதை அறிந்த மக்கள் எல்லாம் அவரிடத்துல, நீங்கள் இந்த மார்க்கத்திற்குள்ளாக வந்ததுடைய நோக்கம் என்ன, அல்லது இந்த மார்க்கத்திற்குள்ளாக நீங்கள் வந்த காரணம் என்ன என்று அவரிடம் கேள்வி எழுப்பினார்கள். அவர் உடனே, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு உங்களுக்கு வழி தெரியாது. ஒருவேளை நீங்கள் போகின்ற பொழுது வலது பக்கத்துல ஒரு இறந்தோர் உடலையும் இடது பக்கத்துல ஒரு உயிருள்ள மனிதரையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஊருக்கான வழியை நீங்கள் யாரிடத்தில் கேட்பீர்கள் என்று கேட்டார். உடனடியாக அந்த மக்கள், இது என்ன பெரிய ஆச்சரியம், உயிர் இருக்கிறவங்க கிட்ட தான் கேட்க முடியும்னு சொன்னார். அதே போலதான் நானும் உயிருள்ள ஆண்டவர் யார் என்று அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மரித்து மூன்றாவது நாள் உயிர் பெறுவார் அல்லது உயிர் தெழுவார் என்ற அந்த ஆண்டவரை தெரிந்து கொண்டு நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சாட்சியாக சொன்னார். அன்பானவர்களே, அதுதான் உண்மை. ஒருவேளை நாம் உயிர் தெழுந்த ஆண்டவரை நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த உயிர்ப்பின் திருநாள் எதை குறிக்கிறது என்றால் ஒரு புது வாழ்வை குறிக்கிறது. ஒரு புதிய வாழ்வை கட்டமைக்கிறது இந்த உயிர்ப்பின் திருநாள். எப்படி என்றால், நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் எசேயாவில், இனி புதிய பூமி புதிய வானம் தோன்றுகிறது, எருசலேமில் அழுகையும் இல்லை அலறுதலும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எசேயா தீர்க்கதரிசி அங்கே குறிப்பிடுகிறார். காரணம், அவர் எங்க பாடுபட்டார்? எருசலேம் உள்ள எங்க அவர் மரித்தார்? அந்த எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கின்ற கொல்கொதா மலையில். அப்போ அந்த மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்துல அவர்கள் மத்தியில எசேயா தீர்க்கதரிசியாக அவர் உரைக்கின்றார். எப்படி என்றால், இனி இந்த இடத்துல என்ன இல்லை? அலறுதல் இல்லை, அழுகை இல்லை, புதிய வானம் தோன்ற போகிறது, புதிய பூமி தோன்ற போகிறது. ஏனென்றால் திரைச்சீலைகள் இரண்டாக கிழிந்தது, பூமி எங்கும் இருள் நிறைந்தது, வானங்கள் மறைந்தது. இப்படியெல்லாம் நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த திருநாளில் என்ன இருக்கிறதாம்? எல்லாமே புதிதாக மாறின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பிரியமானவர்களே, இந்த லூக்காவின் நற்செய்தி நூலில் மொத்தம் 4 நற்செய்தி நூல்களிலும் இப்படிப்பட்டதான பதிவு செய்திருக்கிறார்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை. மார்க்குவின் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 1 முதல் 8, மத்தேயு நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 1 முதல் 8, லூக்காவின் நற்செய்தி நூல் 24 1 முதல் 12, கடைசியாக யோவானின் நற்செய்தி நூல்
20வது அதிகாரம் 1 முதல் 13 வரை. மாணவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் அறைந்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். இந்த உயிர் தெழுந்த முதல் காட்சியை பார்த்தது யார்? சிறப்பு, மகதலேனா மரியாள். அன்பானவர்களே, அந்த கட்டத்திலும் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் பெண்கள் தான் எங்க இருக்கிறார்கள்? ஆண்டவரிடத்துல இருக்கிறார்கள். பெண்கள் தான் ஆண்டவரிடத்துல இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அவருடைய உயிர்ப்பின் திருநாளுக்கு யார் சாட்சி? பெண்களே சாட்சி. காரணம், அவர் பாடுபட்ட போது அவரோடு கூட நடந்த பெண்கள், அவருடைய தாயார் மற்றும் அவரை சிலுவையில் அறைந்த போது அந்த சிலுவையின் அருகாமையில் நின்று கொண்டிருந்தது பெண்கள். இறுதியாக அவர் உயிர்ப்பின் திருநாளை அல்லது அவருடைய உயிர் தெளிந்த அந்த காட்சியை கண்டதும் யார்தான்? பெண்கள் தான். எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள் எருசலேமில் ஆண்டவருடைய மரணத்தினப்போ, அவருடைய பாடலினப்போ. ஆனால் சிறப்பாக இந்த பெண்மணிக்கு மாத்திரம் இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எத்தனை பெண்மணிகள் அந்த இடத்துல இருந்திருப்பார்கள். ஆனால் மகதலேனா மரியாளுக்கு மாத்திரமே இப்படிப்பட்டதான ஒரு சிறப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த பெண்மணி யார் என்று பார்க்கின்ற சமயத்தில் இறையாளர்கள் ஒருவேளை அந்த பெண்மணி விபச்சாரி பெண்மணியாக கூட இருந்திருக்கிறார். ஒருவேளை அந்த பெண்மணி சமாரிய ஸ்திரீ பெண்மணியாக இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் சித்தரிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த பெண்கள் மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பின் காட்சியை பார்க்கிறார்கள். நாம் இதை அப்படியே யோவானின் நற்செய்தி நூல்ல பார்க்கின்ற போது யோவான் 23 முதல் 13 வசனங்களை நீங்கள் போய் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், முதல்ல மகதலேனா மரியாள் போய் பார்த்து அது யாருக்கு அறிவிக்கிறாள்? சீஷர்களுக்கு அறிவிக்கிறாள். அப்போ முதல்ல போறது யாரு? பேதுரு இல்ல, முதல்ல போறது யோவான் போறாரு. யோவான் போயிட்டு என்ன பண்றாரு? அந்த கல்லறையில அந்த கல்லறை மேல துணி இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு? திரும்பி வந்துடுறாரு. அடுத்தபடியாக பேதுரு போறாரு. ஏன் பேதுரு போறார் என்றால், பேதுரு தான் அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைமைத்துவ பண்பு வாய்ந்தவர். யோவான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறாரு. இறுதியாக பேதுரு போறாரு. பேதுரு போயிட்டு அதை என்ன செய்கிறார்? பார்த்து விட்டு வருகிறார். அந்த துணியையும் அது மேல் இந்த வஸ்திரத்தையும் இந்த கற்கள் மீது இருந்த ஆடைகளை பார்த்து அவர் திரும்பி வருகிறார். உடனே இந்த மகதலேனா மரியாள் ஒரு குழந்தை போல அவள் அந்த யோவானின் நற்செய்தி நூல், யோவான் நற்செய்தியாளர் அதை பதிவு செய்கிறார். அந்த சீடர்கள் அங்கிருந்த அவர் மத்தியில் தோன்றின அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பெண்மணித்துல நீ யாருமா இங்க தேடுகிறேன்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கின்ற சமயத்துல என் ஆண்டவரை யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு குழந்தைத்தனமான ஒரு அவளுடைய மனநிலை. அவள் ஒரு எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய பொருள் காணவில்லை என்று அடம் பிடிக்கிறதோ அதே போல அந்த பெண்மணி அவளுடைய பேச்சுக்களால் அவள் என்ன செய்கிறாள்? அவள் குழந்தைத்தனத்தை போல அவள் மாறி விடுகிறாள். அப்போ அங்க பாருங்க, 20வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். அங்க நிற்கிறது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அந்த பெண்மணிக்கு பின்பதாக நிற்கிறது இயேசு கிறிஸ்து. அவள் நினைத்துக் கொள்வது யார் என்று, தோட்டக்காரர் யாரோ ஒருத்தர் நின்று இருக்கிறான். தோட்டக்காரர் யாரோ ஒருத்தர்
நின்று கொண்டிருப்பது போல அவள் நினைத்துக் கொள்கிறாள். இப்ப பாருங்க ஐயா, அவள் அழுது கொண்டிருக்கிறாள். காரணம், இயேசு அவள் மீது வைத்த அன்பு, அவள் இயேசு மீது வைத்த அந்த அன்பு. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அம்மா, நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அழகாக சொல்ற பாருங்க, என்ன சொல்றாங்க ஐயா? பாருங்க ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் எனக்கு சொல்லும், நான் போய் அவரை என்ன பண்ணுவேன்? எடுத்துக்கொள்வேன் என்று அவளுடைய வார்த்தை, அவளுடைய தாகம், அவளுடைய ஏக்கம். ஏனென்றால் அவர் கலிலேயில் சொல்லியிருக்கிறார், நான் மரிப்பேன், பாடுபடுவேன், மரணிப்பேன், ஆனால் மூன்றாவது நாள் என்ன செய்வேன்? உயிர் தெழுவேன். அந்த வார்த்தையை அவள் நம்பி அவள் அவரை அடக்கம் செய்து அந்த இடத்துல போய் ஓடி போய் வேதனையோடு துக்கத்தோடு அழுது கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவள் துணிந்து போகிறாள். மாணவர்களே, ஒருவேளை அந்த பெண்மணி, இந்த மகதலேனா மரியாள் நமக்கு ஒரு படிப்பினை கூட கற்றுத்தரலாம். என்ன படிப்பினை? வாஞ்சையோடு ஆண்டவரை நாம தேட வேண்டும். அவளோடு அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆசையாக இருக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த பெண்மணிக்கு கிடைத்தது. ஆகவேதான் அவள் ஒரு குழந்தை போல மாறி, நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எனக்கு சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவளிடத்தில் சொல்கிறான். உடனடியாகவே பாருங்க, இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றால் அவள் திரும்பி பார்த்து எபிரேய பாஷையில் என்ன சொல்றாங்க? ரபுனி. ரபுனி என்பதற்கு குருவே என்று பொருள், அல்லது போதகரே என்று பொருள். ஆண்டவரை அவள் எவ்வளவு அழகாக அழைக்கின்றாள் பாருங்க. குருவே, போதகரே, ஆயரே என்று உள்ளத்துல ஆழத்திலிருந்து அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவரை அவள் அழைக்கிறாள். ஒரு சமயம் அமெரிக்காவில் ஒரு பேராயர் அவர்கள் அங்கு பணியாற்றுகின்ற பொழுது அவர் ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு தொழுநோய் பிடித்திருந்த ஒரு தாயார் அவர்கள் இல்லத்தில் சந்திக்க அவர் போகிறார். அவர் வருகிறார் என்று அறிந்த அந்த தொழுநோய், அதாவது அந்த பெண்மணி உடல் முழுவதும் தொழுநோயால் காணப்பட்டு இறப்பின் அல்லது சாவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறாள் அந்த பெண்மணி தன்னுடைய காயங்கள் நிமித்தமாக. அப்பொழுது அந்த ஆயர் இந்த வீட்டிற்குள்ளாக வருகிறார். அந்த பெண்மணி அந்த பேராயரை பார்த்து, வாரும் பேராயரே, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அந்த பேராயரிடத்தில் அந்த பெண்மணி கூறுகிறார். அவள் சாவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒருவேளை நம்ம அப்படி இருந்தால் உடனே என்ன செய்வோம்? அழுவோம். யாரையாவது பார்த்தால் என்ன பண்ணுவோம்? அழுவோம், துக்கிப்போம், நம்முடைய கஷ்டங்களை நான் இறக்கப் போகிறேன் என்ற வேதனையை சொல்லுவோம். ஆனால் சற்று அந்த பெண்மணி வித்தியாசமாக, வாரும் பேராயரே, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த பேராயர் கேட்க, எப்படிமா நீங்கள் சாவின் விளிம்பில் இருக்கிறீங்க, சாக போற தருணத்தில் இருக்கிறீங்க, நீங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டார். பேராயர் அவர்களே, நான் ஆண்டவருடைய மகள், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு இந்த வாழ்வு நிலையானதல்ல, மாறாக நான் ஆண்டவரோடு வாழப்போகின்ற, அவர் மீண்டுமாக என்னை உயிர் தள்ளப் போகின்ற அந்த ஒரு வாழ்விற்காக நான் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி பேராயரிடத்துல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த பெண்மணியுடைய நம்பிக்கை பாருங்கள். ஒரு புது வாழ்வு, ஒரு புதிய வாழ்விற்கான ஒரு மாற்றத்தை அந்த பெண்மணி பெற்றுக்கொள்ள அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த உயிர்ப்பின் திருநாளில் ஆண்டவருக்குள்ளாக மறித்தவர்கள் இது முதல் என்னதுங்க பாக்கியவான் என்று எழுது என்று ஆண்டவர் திருவார்த்தை சொல்கிறது. அவருக்குள்ளாக மறிக்கிறவர்களுக்கு மீண்டுமாக ஒரு உயிர்ப்பின் வாழ்வு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் முன்பது சொன்னது போலவே நாம் பிறக்கின்றோம், வாழ்கின்றோம், இறக்கின்றோம் என்பது மாத்திரமல்ல நம்முடைய இந்த உலக வாழ்வு. மாறாக
நாம் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை அனைவரையும் முதலாவது மரித்தவர்கள் அவர் எழுப்புவார். பின்பு அவரோடு கூட இருக்கிற நாமும் உயிரோடு எழுப்பப்போம். இப்பேற்பட்டதான ஒரு கிறிஸ்தவ வாழ்விற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளில உயிர் தெளிந்தார் என்பதனால்தான் கிறிஸ்தவம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆண்டவர் உயிரோடு இறக்கப்படவில்லை என்றால் ஒருவேளை கிறிஸ்தவம் அழிந்து போயிட்டு இருக்கும். பவுல் சொல்வது போல அவர்கள் செய்த பிரசங்கமும், அவர்கள் செய்த ஊழியமும், அவர்கள் செய்த ஜெபமும், அவர்கள் வைத்த நம்பிக்கையும் எல்லாம் விருதாவாக போய்விட்டிருக்கும். பாலர்களே, நமக்கு தெரிந்தது மகதலேனா மரியாள் மற்றும் சீடர்கள் மற்றும் அங்கிருந்த மக்கள் தான் இயேசு ஆண்டவரை பார்த்தார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 முதல் 7 உள்ள வசனங்களை வாசியுங்கள். அதில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 முதல் 7 வரை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் பெற்றுக்கொண்டது உங்களுக்கு பிரதானமாக ஒப்பித்ததும் என்னவென்றால், கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்கள் நிமித்தம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். கேபாவுக்கு பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். பாலவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது எத்தனை பேருக்கு அவர் தரிசனமானாராம்? 500க்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு அவர் என்ன செய்தார்? தரிசனமானார். அடுத்தபடியாக பாருங்க, அவர்களில் பெரும்பாலார் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரமே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அப்பால் அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் கடைசியில் அகால பிரிவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் சிறியவன், கடவுளின் சபையை துன்பப்படுத்தினால் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. எப்படி அறிக்கை செய்கிற பாருங்க பவுல். இப்போ முதல்ல நம்ம நற்செய்தி பகுதியில் பார்த்தது இயேசுவானவர் அவர் உயிர் பெற்ற அந்த உயிர் தெளிந்த காட்சி மகதலேனா மரியாள் மற்ற யோவானால் எனப்பட்ட மரியாளும் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். பிறகு சீஷர்கள் பார்க்கிறார்கள். பிறகு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் பவுல் சொல்கிறார், முதல்ல கேபா பார்க்கிறாரு, பின்பு யாக்கோபு பார்க்கிறாரு, அடுத்தபடியாக யார் பார்க்கிறார்கள்? 500க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் ஆண்டவருடைய உயிர் தெளிந்த அந்த தரிசனத்தை கண்டார்களாம். அவர்கள் சிலர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்களாம். இறுதியாக அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு கூட நான் தகுதியானவள் அல்ல, எனக்கும் அவர் என்ன செய்தாராம்? தரிசனமானார். பானவர்களே, ஒருவேளை ஆண்டவருக்கு இந்த உயிர்ப்பின் திருநாளில் எல்லா மக்களுக்கும் அவர் தரிசனமாக இருக்கிறார். இந்த உயிர்ப்பின் திருநாளை உலகமே கொண்டாடுகின்ற, பேசப்படுகின்ற ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது. முன்னாடி சொன்னது போலவே எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? அதோடு அவருடைய வாழ்வை முடித்துக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவருடைய இறை சித்தத்தை அவர் நிறைவேற்ற பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்து 3வது நாளிலே மனுக்குலத்தின் நம்முடைய பாவம் நிமித்தமாக அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பப்பட்டார் என்ற அந்த சத்திய சாட்சியை இன்றைக்கும் நாம் பேசுகின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது. எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை இன்பம், பேரின்பம், அளவற்ற சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரே என்ன செய்திருக்கிறார்? நமக்கு உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த உயிர்ப்பின் திருநாளில ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க
இருந்தோம். ஒருவேளை அதிகாலையில மகதலேன மரியாள் இருட்டோட போய் என்ன செய்தால் அந்த உயிர்ப்பின் காட்சியை பார்க்க சென்றான். மாணவர்களே, இந்த உயிர்ப்பின் திருநாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு புது வாழ்வை, புது மாற்றத்தை, எப்படி பழையவைகளெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதியதாயிற்று போல பழைய 40 நாட்கள் நம்முடைய பாவ வாழ்க்கை, சாப வாழ்க்கை, நம்முடைய தீங்கான வாழ்வு, எல்லா விதமான வாழ்வை நசரேயன் இயேசு கிறிஸ்து அந்த கோர சிலுவையில் என்ன செய்து விட்டார்? எல்லாவற்றையும் சாகரித்து விட்டார். மரணத்தையும் சாகரித்து அவர் உயிரோடு என்ன செய்து விட்டார்? எழுந்து விட்டார். அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை நாம் இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதே சந்தோஷத்தோடு, இதே சமாதானத்தோடு, இதே மகிழ்ச்சியோடு நாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய உயிர்ப்பின் நற்செய்தியை பறைசாற்றி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வை வாழ்ந்து நாமும் மரிப்போம். மரித்து ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்புவார் என்ற அந்த நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து வாழ்கிற தூய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக. ஆமென். நாம் யாவரும் நின்று ஸ்தோத்திர பலியை பாடுவோம்.